வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் டெக்னாலஜி. ஸோ இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜினா என்ன, இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜி வந்து ஏன் வந்துச்சு, எந்தெந்த பைக்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக நம்ம சாதா பைக்குக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சிசி அதிகமான உள்ள பைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பை வயர் டெக்னாலஜி கொடுப்பாங்க. ஏன்னா அந்தந்த காஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து அந்தந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் ஒரு 100cc பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் தான் போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை வால்வுன்னு சொல்லுவாங்க, அதாவது த்ராட்டில் வால்வுன்ட்டு. நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து கேபிள் மூலியமாக வந்து அந்த த்ராட்டில் வால்வு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஆக்சிலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த வால்வு வந்து அந்த கேபிள் மூலியமாக போயிட்டு கனெக்ட் பண்ணி ஒரு மெக்கானிசம் மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதுதான் நார்மல் டைம். இதே இது கொஞ்சம் சிசி அதிகமான, இப்போ வந்து கொஞ்சம் 300-400 சிசிக்கு மேலே போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் அந்த கேபிளுக்கு பதிலாக அந்த கேபிளை வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான டெக்னாலஜியாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சார் மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த சென்சார்னால் என்ன, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோம் என்னென்னன்ட்டு. நம்ம நார்மலாக சொல்லியிருக்கோம் ஹேண்டில் பார். ஸோ ஹேண்டில் பாரில் வந்து அந்த ஆங்கிள் பொசிஷன் சென்சார்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஹேண்டில் பார் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ, அந்த திருப்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த சென்ஸ் பண்ணி இசியூக்கு வந்து சென்ட் பண்ணிடும் இசியூக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இசியூ வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆங்கிள் திரும்புது, அப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த வால் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இசியூவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்தாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பார்த்துருவோம் நம்ம இப்போ. ஸோ இதோடைய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஹேண்டில் பாரில் வந்து ஆங்கிள் பொசிஷன் சென்சார்னு ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் பொசிஷன் சென்சார் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ரிங் இருக்கும் ஹேண்டில் பாரில். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்து சென்ஸ் பண்ணி சும்மா ஒரு நார்மல் ஒரு வயர், நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுற சின்ன வயரை வந்து ஈஸிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேக் இது பண்ணுறீங்க, ஆக்சிலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த இசியூவில் வந்து சிக்னல் போயிட்டு த்ராட்டில் வால்வு வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவோம். ஸோ பழைய இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜியில் வந்து சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த த்ராட்டில் வால்வ், இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த BMW பைக்கில் கூட இந்த ப்ரைஸ் கூட 60,000 வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கில் கூட இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு வேல்யூ ஃபார் மணின்னே சொல்லலாம். நீங்கள் காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு அந்த த்ராட்டில் ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானும் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கேன், நானும் இதோடைய வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த அனிமேஷன் பார்க்கலாம் எப்படின்ட்டு. அந்த ஹேண்டில் பாருன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஹேண்டில் பாருக்கும் அந்த ஏர் போகிற அந்த வால்வுக்கும் நீங்கள் பாருங்கள், த்ராட்டில் வால்வுக்கும். நான் இப்போ வந்து ஹேண்டில் வந்து லைட்டாக திருப்புறேன், அப்போ வந்து வால்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. அப்படின்னா என்னென்னா, இது ஹேண்டில் பாரில் வந்து சிக்னல் பாஸ் ஆகி இசியூக்கு போயிடுச்சு. இசியூவில் இருந்து அந்த வாட்டர் வால்வை வந்து ஓப்பன் பண்ண வைக்கிது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறோமோ, இப்போ வந்து நான் வண்டி சும்மா நிற்கிது, அப்போ வந்து எதுவுமே பண்ணல. இப்போ வந்து நான் ஓரளவில் கொஞ்சம் இது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்து ஆக்சிலேட் பண்ணி போயிருக்கேன், கொஞ்சம் இதாகுது. இப்போ நான் ஃபுல்லாக ஆக்சிலேட் பண்ணிட்டேன், அப்போ வந்து அதிகமான ஏர் போகுது. இப்போ இதில் எவ்வளோ ஏர் போகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் மூலிமா ஃபியூலை வந்து ஸ்ப்ரே பண்ண வைக்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபியூல் எக்கனாமி கரெக்டாக வரும். இது ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோர் ஃபியூல் எக்கனாமி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் மோர் ஃபியூல் எக்கனாமின்னு சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ராட்டில் வால்வு தான் இதாகும். ஏன்னா த்ராட்டில் வால்வு எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் ஏர் வந்து உள்ளே வரும், அந்த அளவுக்கு வந்து ஃபியூல் வந்து நம்ம இது இன்ஜெக்டர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த த்ராட்டில் ஃபீல் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறீங்களோ அக்யூரேட்டாக அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் மோட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்பாச்சி RR310 பார்த்தீங்கன்னாலே அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு, ரெயின் மோடு, அந்த மாதிரி நிறைய மோட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள்
இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ஹை காஸ்ட். எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அது வந்து எல்லா பைக்குக்கும் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் லேக். நீங்கள் மற்ற பைக் இப்போது ஒரு 200cc 2 பைக் கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைக்கோட இது ஒரு 0.1 செகண்ட் தான், ஒரு மில்லி செகண்ட்ஸில் கொஞ்சம் லேக் இருக்கும். அது வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. ஸோ இருந்தாலும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.